So good morning. Good morning, sir. Okay. Good morning, sir. Good morning. So we'll start the session. So in the session வந்து பாத்தீங்கன்னா ஸோ நம்ம ஆல்ரெடி வந்துட்டு ஸோ நீங்கள் இந்த பர்டிகுலர் சப்ஜெக்ட் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணியிருந்திருப்பீங்க ஓகேங்களா. ஸோ ஆல்மோஸ்ட் நீங்கள் கிளாஸ் அட்டன் பண்ணியிருந்திருக்கலாம். ஸோ இல்லை நீங்கள் செல்ஃபாகவே ப்ரிப்பேர் பண்ணியிருந்திருக்கலாம், வாட் எவர் இட் இஸ் ஓகேங்களா. ஸோ மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ going to appear in the Anna University assistant professor exams in the next month okay so and some of the so TANCET students also there and so idellame vandu pathina so put together so TRB exams kagavum so combined technical kagavum so idella nama state level examinations kagavum vandu pathina or just or complete revision discussion okay so complete revision come or practice question and answer discussion nama so in the session nama vandu paakalam okay so almost nama neenga after ஒரு சர்டைன் டியூரேஷனுக்கு அப்புறம் நீங்கள் வந்துட்டு அது கோ த்ரூ பண்ணும்போது சம் பாயிண்ட்ஸ் வந்துட்டு நம்ம ரிவைஸ் பண்ணணும் இல்லைங்களா. ஸோ அதுக்காக ஸோ ஒரு லைவ் செஷன்ஸ் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நீங்கள் ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணியிருந்திருப்பீங்க. ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸோ கண்டிப்பாக ஏதாவது டவுட்ஸ் இருந்திருக்கலாம் ஓகேங்களா. ஸோ இல்லை கொஷின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸ் வந்துட்டு இன்னும் நம்மளுக்கு ஸோ வைல் லுக்கிங் இன்டு த ஸ்க்ரீன் ஸோ உங்களுக்கு கொஷின்ஸ் லைவாக நீங்கள் பார்க்கும்போது ஸோ அதுக்கான ஆன்சர்ஸ் என்னங்கிறது நீங்கள் ஜஸ்ட் வந்துட்டு ஸோ திங்க் பண்ணுங்க ஓகேங்களா. ஸோ தேர் ஆர் சம் ஸோ புட் டுகெதர் என்டையர் சாப்டர்ஸ் கம்பைண்டா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 50 கொஸ்டின்ஸ் இருக்குங்க ஓகேங்களா. ஸோ இந்த பர்டிகுலர் ஸோ டிஸ்கஷன்ல ஸோ ஒரு 50 கொஸ்டின்ஸ் நான் வந்துட்டு ஸோ டைரக்ட்லி ஐ ஹவ் டேக்கன் ஃப்ரம் வேரியஸ் ஸ்டேட் லெவல் கொஸ்டின்ஸ் ஓகேங்களா. ஸோ நாட் ஃப்ரம் அவர் ஸ்டாண்டர்ட் டிஎன்பிஎஸ்சி டிஆர்பி கொஸ்டின்ஸ் இல்லாம ஓகேங்களா. ஸோ ஐஎஸ்ஆர்ஓ இஎஸ்சி கேட் இல்லாம ஸோ வேரியஸ் ஸ்டேட்ல இருக்கிற சில இம்பார்ட்டன்ட் மாடல் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கன்சாலிடேட் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா. ஸோ மோஸ்ட்லி எந்த ஒரு கொஸ்டின்ஸ் நீங்க எடுத்தாலுமே வந்துட்டு தேர் ஆர் சர்டைன் பவுண்டரிஸ் ஓகேங்களா. ஸோ அந்த பவுண்டரிக்குள்ள தான் அவங்க கொஸ்டின்ஸ் வந்துட்டு ஸோ ரிப்பீட்டடா கேட்குறாங்க. மேபி ஒரு சில கொஸ்டின்ஸ் வந்துட்டு நம்மளுக்கு நியூவா தெரியலாம் ஓகேங்களா. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நம்மளுக்கு இந்த பர்டிகுலர் சப்ஜெக்ட் பொறுத்த வரைக்கும் இந்த செஷன்ல நம்ம பண்ண போறோம் அப்படின்னா ஸோ கம்ப்ளீட் ஒரு ரிவிஷன் அண்ட் கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ்க்கான டிஸ்கஷன்ஸ் ஆன்சர்ஸ் நீங்க தான் சொல்ல போறீங்க ஓகேங்களா. ஸோ ஈச் அண்ட் எவ்ரி கொஸ்டின்ஸ்க்கு நான் வந்துட்டு டீடைல்டு சொல்யூஷன்ஸ் நம்ம வந்து பார்க்க போறது கிடையாது ஓகேங்களா. ஸோ ஜஸ்ட் ஒரு கொஸ்டின் அதுக்கான ஆன்சர் என்ன, இன்கேஸ் ஏதாவது ஒரு டிஃப்ரெண்ட் மாடல் கொஸ்டினா இருக்கு, இஃப் யூ நீட் டு ஆன்சர் ஓகேங்களா. ஸோ இஃப் யூ நீட் ஆன்சர் ஃபார் தட் கொஸ்டின்ஸ் இன் டீடைல் அப்படின்னா ஸோ லெட் மீ நோ, அது நான் உங்களுக்கு அந்த பர்டிகுலர் கொஸ்டின்ஸ்க்கு நான் டீடைல்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஓகேங்களா. ஏன்னா சிம்பிள் கொஸ்டின்ஸ்க்கு நோ நீட் டு வேஸ்ட் டைம் ஆன் எக்ஸ்பிளைனிங் தி சொல்யூஷன்ஸ் ஓகேங்களா. சரி ஓகே. ஸோ திஸ் இஸ் வாட் ஃப்ரம் மை சைட் ரிகார்டிங் திஸ் பர்டிகுலர் செஷன் ஓகேங்களா. கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா. ஸோ நீங்கள் கம்ப்ளீட்டாக வந்துட்டு ஸோ லிசன் பண்ணுங்க. ஃபைன். ஸோ இந்த பர்டிகுலர் சப்ஜெக்ட் எலக்ட்ரானிக் டிவைசஸ் அப்படிங்கிறது ஸோ காமன் ஃபார் இசி அண்ட் ட்ரிபிள் ஸ்ட்ரீம் ஓகேங்களா. ஸோ இதில் இந்த பர்டிகுலர் சப்ஜெக்ட்கான லிஸ்ட் ஆஃப் சாப்டர்ஸ் அப்படிங்கும்போது ஆல்மோஸ்ட் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ சாப்டர் 1 வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நம்மளுக்கு பேசிக்ஸ் ஆஃப் செமிகண்டக்டர்ஸ் ஓகேங்களா. ஸோ செமிகண்டக்டருடைய இன்ட்ரோடக்ஷன் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும் ஓகேங்களா. ஸோ அது வந்து நம்மளுக்கு ஸ்டார்டிங் ஃப்ரம் தி சாலிட் ஸ்டேட் மெட்டீரியல்ஸ் உடைய கிளாசிஃபிகேஷன் லைக் ஸோ நம்மளுக்கு மெட்டீரியல்ஸ் ஆர் கிளாசிஃபைட் இன்டூ ஸோ நம்மளுக்கு டிஃப்ரெண்ட் கண்டக்டர்ஸ், செமிகண்டக்டர்ஸ் அண்ட் இன்சுலேட்டர்ஸ் ஓகேங்களா. ஸோ அதில் மெயினாக நம்மளுடைய எலக்ட்ரானிக் டிவைசஸ் அப்படிங்கிறது ஸோ கம்ப்ளீட்லி தட் மெட்டீரியல் இஸ் மேட் அப் ஆஃப் செமிகண்டக்டர் ஓகேங்களா. அப்போ செமிகண்டக்டருக்கும் கண்டக்டருக்குள்ள டிஃபரன்ஸ் என்ன அண்ட் இன்சுலேட்டருக்குள்ள டிஃபரன்ஸ் என்ன, ஸோ அதெல்லாமே நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும் ஓகேங்களா. மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த எனர்ஜி பேண்ட் டயக்ராம் பேஸ் பண்ணி நிறைய கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க ஓகேங்களா. ஸோ அதை பற்றியான ஒரு டிஸ்கஷன் ஓகேங்களா. ஸோ அது நம்ம செமிகண்டக்டர் பிசிக்ஸ் வரும்போது நம்ம பார்க்கலாம். ஸோ ஓகேங்களா. ஸோ சாப்டர் 1 அப்படிங்கிறது கம்ப்ளீட்லி பேஸ்ட் அப்பான் த இன்ட்ரோடக்ஷன் டு தி எலக்ட்ரானிக் டிவைசஸ். ஸோ எலக்ட்ரானிக் டிவைசஸ்க்கு என்னென்ன நம்மளுக்கு ரெக்வயர்மெண்ட்டோ அதெல்லாமே நம்ம செமிகண்டக்டர் பிசிக்ஸ்ல பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ செமிகண்டக்டர்னா ஸோ டைப்ஸ் ஆஃப் செமிகண்டக்டர், இன்ட்ரின்சிக், எக்ஸ்ட்ரின்சிக், எக்ஸ்ட்ரின்சிக்கோட டைப்ஸ் என் டைப், பி டைப் ஓகேங்களா. ஸோ என் டைப்னா வந்துட்டு அதோடைய இம்பியூரிட்டிஸ் ஓகேங்களா, என்னென்ன இம்பியூரிட்டிஸ் எல்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க என் டைப்ல ஓகேங்களா. ஸோ நம்மளுக்கு டோப்பிங்னா என்ன, ஸோ அந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்ஸ் எல்லாமே நம்மளுக்கு ஸோ தெரிஞ்சிருக்கணும். அதை பற்றியும் நம்ம பேசுவோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ நம்மளுக்கு டிவைசஸ் இதெல்லாமே நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சப்ஜெக்ட் அப்படிங்கிறது டிவைசஸ் பற்றி தான் நம்ம டீடைல்டாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கான பேசிக்ஸ் வந்துட்டு சாப்டர் 1ல கொடுத்திருக்காங்க ஓகேங்களா. சோ சாப்டர் 2 பொறுத்த வரைக்கும் வெரி இம்பார்ட்டன்ட் டயோட் ஓகேங்களா. சோ 2 டயோட் பத்தி இம்பார்ட்டன்ட்டா சோ ரிப்பீட்டடா கேக்குற क्वेश्चन PN ஜங்ஷன் டயோட் அண்ட் ஜெனர் டயோட். பேசிக் டயோட் அப்படினாலே நமக்கு வெறும் டயோட் சிலிகான் டயோட் அப்படின்னு கொடுத்திருந்தாலே வந்து பாத்தீங்கன்னா சோ டிஃபால்ட்டா வந்துட்டு டயோட் அப்படினாலே PN ஜங்ஷன் டயோட் தான் ஓகேங்களா. சோ 2 டெர்மினல் டிவைஸ் ஓகேங்களா. சோ அதுல நம்ம வந்து பாத்தீங்கன்னா சோ பயாசிங் சோ 2 டைப்ஸ் ஆஃப் பயாசிங், ஃபார்வர்ட் அண்ட் ரிவர்ஸ் பயாசிங் ஓகேங்களா. சோ நெக்ஸ்ட் வரக்கூடிய எல்லா டயோடுமே வந்து பாத்தீங்கன்னா வித் ரெஸ்பெக்ட் டு ஒன் பர்டிகுலர் அப்ளிகேஷனுக்காக யூஸ் பண்ணக்கூடியது தான் வந்து பாத்தீங்கன்னா ரிமைனிங் ஆல் த அதர் டயோட்ஸ் ஓகேங்களா. சோ PN ஜங்ஷன் டயோட் அப்படிங்கிறது ஒரு ஸ்டாண்டர்ட் ஒரு பேசிக் டயோட் ஓகேங்களா. சோ அந்த பேசிக் டயோட் கேன் பி யூஸ்ட் as a switch
ஓகேங்களா. ஸோ கிளிப்பிங், கிளாம்பிங், ஸோ வித் ஸோ டயோட் எல்லாத்துக்குமே தெரியும். டயோட் ஒர்க்ஸ் ஆன் போத் ஏசி அண்ட் டிசி. ஓகேங்களா. ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு ஏசி இட் வில் பி யூஸ்ட் அஸ் அ ஸ்விட்ச். இட் இஸ் வைல் நீங்க ஒரு ஏசி இன்புட் கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ நம்ம கிளிப்பிங், கிளாம்பிங், ஸோ அதெல்லாமே அப்ளிகேஷன் ஆஃப் டயோட்ஸ்ல அனலாக் சர்க்யூட்ஸ் உடைய ஸ்டார்டிங் பாயிண்ட்ல கொடுத்துருப்பாங்க சிலபஸ்ல. ஓகேங்களா. அப்ளிகேஷன் ஆஃப் டயோட்ஸ். அப்போ டயோட் அப்படிங்கிறது ஒரு பேசிக் டிவைஸ். ஓகேங்களா. ஸோ என் நம்பர் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ் ஆர் தேர். ஓகேங்களா. ஸோ நம்மளுக்கு ஸோ அதுதான் நமக்கு ஒரு பேசிக் டிவைஸா நம்ம எடுத்துக்குவோம், பேசிக் டயோடா. ஸோ இந்த ஜெனர் டயோட் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் அப்ளிகேஷனுக்காக. ஓகேங்களா. ஸோ ஈவன் ஸோ அந்த ஜெனர் டயோடுமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம பிஎன் ஜங்ஷன் இப்போ ஃபார்வர்ட் பயாஸ்ட் அப்படிங்கிறது ஸோ நம்மளுக்கு forward biased of both PN junction diode and Zener diode remain same. பட் ஆனா நம்ம மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா Zener diode அப்படிங்கிறது ஃபார்வர்ட் பயாஸ்ட்ல நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். ரீசன் என்ன அப்படின்னா அதுக்கு தான் ஆல்ரெடி நம்மளுக்கு பேசிக் டயோட் இருக்கு. ஓகேங்களா. அப்போ என்ன சொல்ல வரேன்னா ஸோ நம்மளுக்கு அந்த ஸ்பெஷல் டயோட்ஸ் ஆல் அதர் டயோட்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வித் ரெஸ்பெக்ட் டு ஒன் பர்டிகுலர் அப்ளிகேஷன். ஓகேங்களா. ஸோ அது என்ன அப்ளிகேஷன் அப்படின்னா ஸோ நம்மளுக்கு Zener diode பொறுத்த வரைக்கும் ஸோ நம்மளுக்கு வோல்டேஜ் ரெகுலேட்டர். ஓகேங்களா. மெயினா வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு மோட் ஆஃப் ஆபரேஷன் நம்மளுக்கு மெயினா தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா. இப்போ பிஎன் ஜங்ஷன் டயோட்னா 2 மோட்ஸ்ல வந்து ஆப்ரேட் பண்ண முடியும். இந்த மோட் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா பேஸ்ட் அப்பான் த எக்ஸ்டர்னல் சப்ளை which we are giving to that particular device. ஓகேங்களா. ஸோ நம்மளுக்கு எக்ஸ்டர்னல் இப்போ ஃபார்வர்ட் பயாஸ்ல அது என்ன மோட் ஆஃப் ஆபரேஷன் அண்ட் ரிவர்ஸ் பயாஸ்ல அது என்ன மோட் ஆஃப் ஆபரேஷன். ஸோ Zener diode வரும்போது நம்மளுக்கு three modes of operation. ஓகேங்களா. so அது with respect to external supply forward biased and reverse biased தான். but in reverse biasல வந்து பாத்தீங்கன்னா again that particular reverse biasல வந்துட்டு 2 modes of operation. one is reverse, that is non breakdown region and breakdown region. மெயினா வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு the voltage regulator அப்படிங்கிற அப்ளிகேஷன் வந்து எந்த மோட் ஆஃப் ஆபரேஷன் கேட்டாங்கன்னா ரிவர்ஸ் பயாஸ்டு பிரேக் டவுன் ரீஜன்ல நம்மளுக்கு நடக்கும். ஓகேங்களா. ஸோ அது மாதிரியான ஸோ இம்பார்ட்டன்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் பத்தி நம்மளுக்கு எல்லா டயோட்ஸ்லயுமே என்னென்ன பாயிண்ட்ஸ் இருக்கோ அதெல்லாமே நம்மளுக்கு ஸோ கன்சாலிடேட்டடா நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகேங்களா. இந்த ஸ்பெஷல் டயோட்ஸ் தேர்ட் சாப்டர். ஓகேங்களா. ஏன் நம்மளுக்கு ஸ்பெஷல் டயோட்ஸ் அப்படின்னா சில எக்ஸாம்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்பெஷல் டயோட்ஸ் அப்படிங்கிறது ஸோ மெயினா நம்ம எதை சொல்றோம் அப்படின்னா ஓகே ஸோ இந்த ஸ்பெஷல் டயோட்ஸ் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு டனல் டயோட், so tunnel diode, Schottky diode. ஓகேங்களா. so Schottky diode, so varactor diode. so நீங்க kindly refer the syllabus which you are preparing for the exam. ஓகேங்களா. இந்த பர்టిక్యులர் the special diodes அப்படிங்கிறது so நம்மளுக்கு மேபி உங்க சிலபஸ்ல மென்ஷன் பண்ணிருந்தாங்கன்னா இதை நீங்க go through பண்ணுங்க. அப்படி இல்லனா kindly so leave this topic. ஓகேங்களா. the special diodes சில எக்ஸாம்ஸ்ல மட்டும் கொடுத்திருப்பாங்க. ஓகேங்களா. so the tunnel diode, Schottky diode, varactor diode அப்படிங்கிறது. ஓகேங்களா. and opto electronic devices. opto அப்படினாவே with respect to light. ஓகேங்களா. so light அப்படிங்கும்போது so நம்மளுக்கு வந்து photo diodes, LED. ஓகேங்களா. so LED, so photo diode. ஓகேங்களா. ஸோ இதெல்லாமே நம்மளுக்கு ஸோ ஆப்டோ எலக்ட்ரானிக். சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லேசர், சோலார் செல் அப்படிங்கிறது சிலபஸ்ல கொடுத்துருந்தாங்க. ஓகேங்களா. ஸோ லேசர், ஸோ சோலார் செல், ஸோ இது எல்லாமே நம்மளுக்கு 4 டிவைசஸ் ஆக்சுவலாக நம்மளுக்கு ஆப்டோ எலக்ட்ரானிக் டிவைசஸ்ல ஸோ என்ன சிலபஸ்ல அவங்க ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்களோ ஸோ அது மட்டும் நம்மளுக்கு தெரிஞ்சா போதும். ஓகேங்களா. சரி ஓகேங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே நம்மளுக்கு வித் ரெஸ்பெக்ட் டு 2 டெர்மினல் டிவைசஸ். ஸோ ஃபர்ஸ்ட் செகண்ட் சாப்டர் அண்ட் தேர்ட் சாப்டர் எல்லாமே வந்துட்டு 2 டெர்மினல் டிவைசஸ். ஓகேங்களா. அந்த டிவைசஸ்க்கான ஸோ நம்மளுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் என்ன, ஆப்ரேஷன் என்ன, ஒர்க்கிங் கேரக்டரிஸ்டிக்ஸ், இஃப் எனி கரண்ட் ஈக்குவேஷன் இஸ் கிவன் we need to know if any capacitance. ஓகேங்களா. ஸோ லைக் ஸோ நம்மளுக்கு டிரான்சிஷன் கெப்பாசிட்டன்ஸ் நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸோ நம்மளுக்கு இப்போ டயோட் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஸோ 2 டிஃப்ரெண்ட் கெப்பாசிட்டன்ஸ் எஃபெக்ட் ஆஃப் கெப்பாசிட்டன்ஸ். ஓகேங்களா. ஸோ நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபார்வர்ட் பயாஸ்ல என்ன டைப் ஆஃப் கெப்பாசிட்டன்ஸ் எஃபெக்ட் நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேங்களா. ஸோ அதை பத்தி எல்லாமே நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டா தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஸோ டிரான்சிஸ்டர். ஓகேங்களா. ஸோ இது வந்து நம்மளுக்கு இந்த பிஜேடிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஸோ எப்படி ஒரு டயோட்ல வந்துட்டு ஒரு பேசிக்கா டயோட்ல எப்படி நம்ம ஒரு பேசிக்கான டிவைஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு பிஎன் ஜங்ஷன் டயோட் நம்ம சொல்றோம். டிரான்சிஸ்டர் ஜென்ரலா அவங்க டிரான்சிஸ்டர் அப்படின்னு சொல்றாங்கன்னா அதோடைய பேசிக் வந்து பாத்தீங்கன்னா பிஜேடி, பைபோலார் ஜங்ஷன் டிரான்சிஸ்டர். ஓகேங்களா. ஸோ பிஜேடி இஸ் அ பேசிக் டிரான்சிஸ்டர். ஓகேங்களா. 3 terminal device mainly is used for the amplification. ஓகேங்களா. ஸோ ஆம்பிளிஃபையர். ஸோ ஆம்பிளிஃபிகேஷன் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் இன் தி சிக்னல் ஸ்ட்ரென்த் வித் ரெஸ்பெக்ட் டு ஸோ இன்புட். ஓகேங்களா. ஸோ நம்மளுக்கு அப்போ பிஜேடி அப்படிங்கும்போது மெயினா நம்மளுக்கு ஸோ 2 types ஆஃப் பிஜேடி. ஓகேங்களா. ஸோ என்பிஎன் அண்ட் பிஎன்பி. மெயினா வந்து பாத்தீங்கன்னா எலக்ட்ரானிக் டிவைசஸ் பொறுத்த வரைக்கும் ஸோ நம்மளுக்கு டைப்ஸ், சிம்பிள், கன்ஸ்ட்ரக்ஷன், அதோடைய டோப்பிங் லெவல் என்ன. ஓகேங்களா. ஸோ இப்போ 3 terminals அப்படின்னா எமிட்டர் பேஸ் கலெக்டர்ல ஸோ அது என்னென்ன டோப்பிங் இருக்கு. ஓகேங்களா. ஸோ அதுல வந்து என்ன ஏரியா வைஸ் எப்படி வந்துட்டு அதுக்கு நம்ம வந்துட்டு டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம். ஓகேங்களா. ஸோ அந்த சேம் டைம் ஸோ அதோடைய டைப்ஸ். ஓகேங்களா. ஸோ சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன் டைப்ஸ் அப்படிங்கும்போது என்பிஎன் அண்ட் பிஎன்பி. ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் கன்ஸ்ட்ரக்ஷன், ஒர்க்கிங் கேரக்டரிஸ்டிக்ஸ்,
ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே நம்மளுக்கு இம்பார்ட்டண்டா தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா. ஸோ பயாசிங் பார்ட், ஓகேங்களா. ஸோ ஏசிடிசி அனாலிசிஸ், ஆம்பிளிஃபையர் பார்ட், ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸ், இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அனலாக் சர்க்யூட்ஸ் நம்ம பார்ப்போம். ஸோ இங்க நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிவைஸோடைய ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா we are introducing the device. ஓகேங்களா. ஸோ we are introducing the இப்போ ஒரு நம்ம எலக்ட்ரானிக் ஸ்டூடெண்ட்ஸா இருக்கோம் அப்படின்னா ஸோ ஜஸ்ட் டிவைஸ் பத்தியான ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அதை வந்து பார்த்தீங்கன்னா ரியல் அப்ளிகேஷனுக்கு வந்துட்டு நம்ம கன்சிடர் பண்ணாது அனலாக் சர்க்யூட்ஸ்ல நம்ம பார்ப்போம். ஓகேங்களா. ஸோ ஆம்பிளிஃபையர் சர்க்யூட்னா என்ன, ஸோ அதுல கெயின் எப்படி கால்குலேட் பண்றது, ஸோ இன்புட் இம்பிடன்ஸ் என்ன, ஸோ ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸ் என்ன, ஓகேங்களா. ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா ஸோ ஈக்குவலன்ட் சர்க்யூட், ஓகேங்களா. ஸோ நம்மளுக்கு ஆர்இ மாடல்னா என்ன, பயாசிங்னா ஃபர்ஸ்ட் எதுக்காக யூஸ் பண்றோம், ஓகேங்களா. ஸோ அதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம அனலாக் சர்க்யூட்ஸ் பார்ட்ல நம்மளுக்கு வரும். ஓகேங்களா. இங்க ஜஸ்ட் வந்து என்னன்னா அதோடைய கன்ஸ்ட்ரக்ஷன் கேரக்டரிஸ்டிக்ஸ், ஒர்க்கிங் ஆபரேஷன், ஐவி கேரக்டரிஸ்டிக்ஸ், அது பத்தி எல்லாமே வந்துட்டு ஈவன் மெயினா வந்து பாத்தீங்கன்னா ஸோ இட் இஸ் ஸோ கரண்ட் கண்ட்ரோல்டு கரண்ட் சோர்ஸ், ஓகேங்களா. ஸோ நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸோ நம்மளுக்கு கரண்ட் ஈக்குவேஷன் என்ன அண்ட் கான்ஃபிகரேஷன், ஓகேங்களா. ஸோ என்னென்ன டைப் ஆஃப் கான்ஃபிகரேஷன்ஸ் இருக்கு அண்ட் மெயினா வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கரண்ட் கெயின், ஓகேங்களா. ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு எமிட்டர், பேஸ் அண்ட் கலெக்டர், ஓகேங்களா. ஸோ நம்மளுக்கு வந்துட்டு ஆல்ஃபா பீட்டா காமா அதோடைய ரிலேஷன் என்ன, ஸோ ஈவன் தோ எல்லாமே டிஃப்ரெண்ட் கான்ஃபிகரேஷன்ல இருந்தாலும் அது எல்லாமே ஏன் வந்து ரிலேட் பண்றோம், ஓகேங்களா. ஸோ இப்போ ஆல்ஃபாக்கும் பீட்டாக்குள்ள ரிலேஷன் என்ன, ஸோ ஆல் ஆர் டிஃப்ரெண்ட் இன் தயர் டிசைன் ஆஸ்பெக்ட், பட் இருந்தாலும் வந்துட்டு எல்லா கரண்ட் கெயினுமே நம்ம என்ன பண்றோம், ரிலேட் பண்றோம், ஓகேங்களா. ஸோ ரிலேட் பண்ணும்போது ஸோ இப்போ ஆல்ஃபா இஸ் கிவன் ஹவு டு ஃபைண்ட் தி பீட்டா வேல்யூ, ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி காமானா என்ன, ஸோ இதெல்லாமே நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்ஸ் இன் தி பிஜேடி, ஓகேங்களா. ஸோ இது நம்மளுக்கு பிஜேடி பத்தியான ஒரு கம்ப்ளீட் அனாலிசிஸ் வந்து பாத்தீங்கன்னா ஸோ நம்மளுக்கு ஃபோர்த் சாப்டர்ல நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம், ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஸோ ஃபிட் ஃபீல்ட் எஃபெக்ட் டிரான்சிஸ்டர், ஓகேங்களா. ஸோ தேர் ஆர் சம் டிஸ்அட்வான்டேஜஸ் இன் தி பிஜேடி, ஓகேங்களா. ஸோ அது என்ன பண்றாங்க அப்படின்னா ஸோ 1950s வந்துட்டு ஸோ பிஜேடியோட இன்வென்ஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸோ ஒரு நோபல் பிரைஸ் கிடைச்சது. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா திஸ் இஸ் அ ஃபர்ஸ்ட் டிவைஸ், இட் இஸ் யூஸ்டு ஃபார் தி மெயின் அப்ளிகேஷன் லைக் ஆம்பிளிஃபிகேஷன். தேர் இஸ் நோ அதர் டிவைஸ் டில் டேட், அந்த டேட்ல 1950s வந்து பாத்தீங்கன்னா அந்த டேட் வரைக்கும் எந்த ஒரு டிவைஸுமே அவங்க மேனுஃபேக்சர் பண்ணல. ஸோ இந்த பர்டிகுலர் பிஜேடியோட இன்வென்ஷனுக்கு அப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா ஸோ தேர் இஸ் a vast improvement in the electronic sector, ஓகேங்களா. ஸோ நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா டில் டேட்ல நம்மளுக்கு இவ்வளோ எலக்ட்ரானிக் கேஜெட்ஸ், எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட்ஸ் எவ்வளோ யூஸ் பண்றது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஸோ ஸ்டார்டட் ஃப்ரம் அவர் பிஜேடி இன்வென்ஷன், ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் சோ மெனி இம்ப்ரூவைசேஷன், ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் நிறைய டைப் ஆஃப் மாஸ்ஃபெட் வந்து பாத்தீங்கன்னா நிறைய டைப் ஆஃப் டிரான்சிஸ்டர்ஸ் எல்லாமே இன்வென்ட் பண்ணாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஐசிங்கிற கான்செப்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க, ஓகேங்களா. ஸோ ஐசியில் வந்துட்டு ஸோ மெனி சர்க்யூட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டிவைசஸ் எல்லாம் கான்ட்ரிபியூட் பண்ணி ஒரு இன்டெகிரேட் பண்ணாங்க. இப்போ மொபைல் ஃபோன், ஓகேங்களா, உங்களுக்கே தெரியும் இப்போ கம்ப்யூட்டர்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நம்மளுக்கு இந்த ஓல்டன் டேஸ்ல வெரி லார்ஜர் இன் சைஸாக இருந்தது. பட் இப்போ எல்லாமே நம்மளுக்கு காம்பேக்டா ஸோ வெரி சிம்பிள் ஹேண்டியா வந்து பாத்தீங்கன்னா ஸோ கொண்டு வந்திருக்காங்க ஸ்மார்ட் டிவைசஸ் எல்லாமே, ஓகேங்களா. ஸோ அது மாதிரி நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஸோ பிகாஸ் ஆஃப் தி ஸ்டார்டட் ஃப்ரம் 1950s ஆன்வர்ட்ஸ், ஓகேங்களா. ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஓகேங்களா. பட் ஸ்டில் as a சிலபஸா வந்து பாத்தீங்கன்னா இன்னும் நம்மளுக்கு வந்துட்டு ஓல்டன் டேஸ் உடைய ஸோ பேசிக் டிவைசஸ் உடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் அண்ட் அதோடைய இம்பார்ட்டன்ஸ் பத்தி தான் இன்னுமே சிலபஸ்ல கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா. சரி, ஓகே. ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இதுல இருந்து நெக்ஸ்ட் இமிடியேட் இம்ப்ரூவ்மெண்ட், ஓகேங்களா. ஸோ ஜேஃபிட் அண்ட் மாஸ்ஃபிட், ஓகேங்களா. ஸோ ஃபீல்ட் எஃபெக்ட், ஓகேங்களா. ஸோ ஃபீல்ட் எஃபெக்ட் ஸோ அதில் நம்ம சொல்லியிருப்போம் தேர் ஆர் சம் நம்மளுக்கு தெர்மல் ரன்அவே, ஓகேங்களா. ஸோ நம்மளுக்கு ஏர்லி எஃபெக்ட், பேஸ் வித் மாடுலேஷன், ஓகேங்களா. ஸோ இது இந்த மாதிரியான சில டிராபேக்ஸ்னால என்ன பண்றாங்கன்னா ஸோ நம்மளுக்கு வந்துட்டு அடுத்த இம்ப்ரூவ்மெண்ட் அது அப்படியே மாடிஃபை பண்றாங்க. பட் ஃபைனலி வந்து பாத்தீங்கன்னா தேர் எண்ட் அப் வித் சம் மோர் கன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ அதை வந்து கம்ப்ளீட்டா வந்துட்டு அதுக்கு ஒரு நேம் வந்துட்டு வைக்கிறாங்க, ஓகேங்களா. ஸோ அது ஜங்ஷன் ஃபீல்ட் எஃபெக்ட் டிரான்சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் மெட்டல் ஆக்சைடு செமிகண்டக்டர் ஃபீல்ட் எஃபெக்ட் டிரான்சிஸ்டர். இது எல்லாமே நம்மளுக்கு தனித்தனியான டிவைசஸ். BJT is a one device, JFET is one device, and MOSFET is another device. So அதுக்குன்னு சொல்லி construction is there, அதுக்கான characteristics is there, அதுக்கான ஒரு ஒர்க்கிங் இஸ் தேர், ஓகேங்களா. ஸோ அதெல்லாமே நீங்க இன் டீடைல்டா நம்ம பாத்துக்கலாம். பட் டிரான்சிஸ்டர் அப்படிங்கிறது வந்துட்டு ஸோ நான் உங்களுக்கு பேசிக்காவே நான் சொல்லியிருப்பேன் டிரான்ஸ்ஃபர் பிளஸ் ரெசிஸ்டர், ஓகேங்களா. அந்த நேம் இன்வென்ட் பண்ணும்போது அந்த நேம் வந்து ஃபிக்ஸ் பண்ணும்போது while inventing the BJT ஸோ டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ், ஓகேங்களா. ஸோ டிரான்ஸ்ஃபர் பிளஸ் ரெசிஸ்டர் தான் ஸோ நம்மளுக்கு டிரான்சிஸ்டர். அது ஒன்லி அப்ளிகபிள் ஃபார் தி BJT, நாட் ஃபார் JFET அண்ட் MOSFET. ஸோ ஒன்ஸ் அவங்க நேம் ஃபிக்ஸ் பண்ணும்போது ஸோ டிரான்ஸ்ஃபர் பிளஸ் ரெசிஸ்டர், டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் from low resistance region to so high resistance region.
ஃபார் தி அப்ளிகேஷன் ஆஃப் ஆம்பிளிஃபிகேஷன். ஓகேங்களா? ஸோ அது அந்த பர்டிகுலர் ஏன்னா நம்ம மெயினா வந்து பாத்தீங்கன்னா பிஜேடி இனிஷியலா வந்து பாத்தீங்கன்னா அவங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது ஸோ அவங்க எதுக்காக யூஸ் பண்ணாங்கன்னா ஒன்லி ஃபார் தி அப்ளிகேஷன் ஆஃப் ஆம்பிளிஃபிகேஷன். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வை நாட் வி கேன் யூஸ் திஸ் பிஜேடி ஃபார் ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா ஸோ ஒரு ஐசியில வந்துட்டு இப்போ டிரான்சிஸ்டர் இஸ் தேர் அண்ட் நீங்க ஒரு டயோடு ஓகேங்களா? ஸோ அப்போ டிரான்சிஸ்டரையே நீங்க அங்க என்ன பண்றாங்க அப்படின்னா n நம்பர் ஆஃப் டிரான்சிஸ்டர் கன்சிடர் பண்ணி ஸோ ஒவ்வொரு மோட் ஆஃப் ஆபரேஷனை டிஃபர் பண்ணி ஸோ அந்த பர்டிகுலர் பிஜேடிவே வந்துட்டு ஸோ ஸ்விட்சாவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அது வந்து லேட்டர் ஆன் தே ஹேவ் ஐடென்டிஃபைட். ஓகேங்களா? ஸோ இனிஷியலா வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய கோல் என்ன அப்படின்னா they want some devices to be function as an amplification. ஓகேங்களா? ஸோ அது அந்த டிவைஸ் தான் வந்துட்டு டிரான்சிஸ்டர். ஓகேங்களா? ஸோ அது பைபோலார். ஓகேங்களா? ஸோ we have a two junction. ஓகேங்களா? ஸோ பைபோலார் அப்படிங்கிறது ஸோ நம்மளுக்கு both the type of charge carriers. மெயினா வந்துட்டு இந்த செமிகண்டக்டர் அப்படினாலே வந்துட்டு பேசிக்கா என்ன இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா சார்ஜ் கேரியர் அப்படிங்கிறது we have two types of charge carrier. So one is the electrons and another one is the hole. ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு இன்சுலேட்டர்லயோ இல்ல மெட்டல் கண்டக்டர்லயோ வந்துட்டு ஸோ நம்ம அந்த மாதிரியான ஒரு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சார்ஜ் கேரியர் பத்தி நம்ம பேச மாட்டோம். ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு கண்டக்டர் அப்படின்னா ஆல்வேஸ் எலக்ட்ரான்ஸ். ஓகேங்களா? ஸோ இங்க தான் நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆப்சன்ஸ் ஆஃப் எலக்ட்ரான் அப்படிங்கிற ஒரு ஃபினாமினா இன்ட்ரோடியூஸ் பண்றோம். ஓகேங்களா? ஸோ அதுக்கு என்ன ரீசன்ங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு பைபோலார் அப்படிங்கிறது போத் தி சார்ஜ் கேரியர்ஸ் ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் தி கரண்ட் கண்டக்ஷன். ஓகேங்களா? அப்போ பைபோலார் ஜங்ஷன் டிரான்சிஸ்டர். ஓகேங்களா? ஸோ ஜங்ஷன் we have a two types of junction, emitter based junction and collector based junction. So most of the questions வந்து பாத்தீங்கன்னா BJT, FET, MOSFET எல்லாமே வந்துட்டு NPN n சேனல் பத்தி கேட்டிருப்பாங்க. பட் அதுக்காக PNP பி சேனல் ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு அதெல்லாம் படிக்க கூடாதுங்கிறது கிடையாது. ஓகேங்களா? ஸோ அதை பத்தியும் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். பட் இனிஷியலா வந்துட்டு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் லேர்ன் பண்ணும்போது இந்த என்பிஎன் பத்தி மட்டுமே நம்ம வந்து என்ன பண்ணிருப்போம் கன்சிடர் பண்ணிருப்போம், என் சேனல் பத்தி கன்சிடர் பண்ணிருப்போம். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு ஒன்ஸ் நீங்க அந்த கான்செப்ட் தரவானக்கு அப்புறம் ஜஸ்ட் என்ன பண்ணுங்க அப்படின்னா டிஃபரன்ஸ் என்னங்கிறத மட்டும் ஐடென்டிஃபை பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்பிஎன் உடைய கம்ப்ளீட் அனாலிசிஸ் உங்களுக்கு தெரியும்னா ஸோ பிஎன்பியா கன்சிடர் பண்ணும்போது எங்கெங்க என்னென்ன பேராமீட்டர்ஸ் வந்துட்டு சேஞ்ச் ஆகுங்கிறத ஸோ நோட்டீஸ் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ ஜேஃபெட் மாஸ்ஃபெட், ஸோ ஜேஃபெட்லயும் வந்துட்டு என் சேனல் ஜேஃபெட் அண்ட் பி சேனல் ஜேஃபெட். பட் மாஸ்ஃபெட் அப்படிங்கும்போது we have two types of MOSFET. ஓகேங்களா? ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு டிப்ளீஷன் அண்ட் என்ஹான்ஸ்மெண்ட். ஓகேங்களா? ஸோ அதுல டிப்ளீஷன்ல வந்துட்டு ஸோ we have n சேனல் அண்ட் பி சேனல். ஸோ என்ஹான்ஸ்மெண்ட்லயும் நம்மளுக்கு n சேனல் பி சேனல். ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்மளுக்கு எலக்ட்ரானிக் டிவைசஸ் பத்தியான ஒரு கம்ப்ளீட் ஓவர்வியூ வித் ரெஸ்பெக்ட் டு த சாப்டர்ஸ். ஓகேங்களா? ஸோ இது நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா தியரிட்டிக்கலா நிறைய கொஸ்டின்ஸ் ஃப்ரேம் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு ஸோ அதனால வந்துட்டு n நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் ஆர் தேர். ஸோ ஓகேங்களா? ஸோ we should be very very careful. ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு வந்துட்டு மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டின்ஸ் வந்துட்டு ஸோ நம்மளுக்கு வந்துட்டு ரொம்ப சிம்பிளா இருக்கிற மாதிரி இருக்கும். பட் there are chances of mistake. ஸோ கொஸ்டினை வந்துட்டு one or two times நீங்க கோ த்ரூ பண்ணிட்டு ஸோ நீங்க ஆன்சர் பண்ணீங்கன்னா ஸோ இட் வில் பி உங்களுக்கு ஆன்சர்ஸ் வந்து கரெக்டாக கிடைக்கும். ஓகேங்களா? மேபி எதுக்காக இந்த ஃபீட்பேக் சொல்றேன்னா ஸோ நம்மளுக்கு மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம என்ன மிஸ்டேக் பண்ணுவோம் அப்படின்னா ஈஸியான கொஸ்டின்ஸ் தான் நம்ம அதிக மிஸ்டேக் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ இதெல்லாமே உங்களுக்கு ஒரு ரிவிஷன்ங்கிறனால நான் உங்களுக்கு இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்மளுக்கு ஸோ ஆட் ஆன் பண்ணி நான் சொல்றேன். ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் ஃபார் த கம்ப்ளீட் அனாலிசிஸ். ஸோ நம்மளுக்கு கொஸ்டின் அண்ட் ஆன்சர் தான் ஒன் பை ஒன்னா நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ இதுல உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலுமே ஸோ நீங்க கேட்கலாம். பட் ஆன்சர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நீங்க தான் சொல்ல போறீங்க. ஓகேங்களா? ஸோ ஆல்மோஸ்ட் உங்களுக்கு இந்த பர்டிகுலர் சப்ஜெக்ட் நீங்க ஆல்ரெடி படிச்சிருந்திருப்பீங்கிறதுனால ஸோ ஐ எம் நாட் கோயிங் டு ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின். ஓகேங்களா? ஐ வில் ஃபைனலி ஸோ நீங்க சொல்ற ஆன்சர் வந்துட்டு ஸோ கரெக்டா இல்லையாங்கிறத மட்டும் நம்ம ஃபைனலா செக் பண்ணலாம். ஓகேங்களா?